கிழக்கு வானில் செங்கதிரோன் தன் மெல்லிய கதிர்களை பரப்பி மெதுமெதுவாக எழுந்து வரும் இனிய இளங்காலை பொழுதினிலே எமது பங்கின் பாதுகாவலியான குழந்தை இயேசுவின் புனித சின்ன திரேசம்மாளின் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ பேரார்வத்துடன் இறைபதம் நாடி வந்துள்ள புனிதையின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இறை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்பதில் பேருவகை அடைகின்றோம். மேலும் இவ்வருடம் எமது ஆலயம் அமைக்கப்பட்டு 50வது ஜூபிலி நிறைவில் இறைவனுக்கு நன்றி கூறி அவர் பேரை புகழ்ந்து பாடி வணங்க இறைவன் தந்த இச்சந்தர்ப்பத்திற்காகவும் நன்றி கூறுவது எமது இரட்டிப்பு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இன்றைய நாளில் புனித திரேசாளின் சிறிய வழி இறைவனை அடையும் புதிய வழி என்னும் கருப்பொருளில் சிந்திக்கவும் செயற்படவும் இன்றைய நாள் சிறப்பாக எம்மை அழைத்து நிற்கின்றது. புனித திரேசாள் 4 சுவர்களுக்குள் சிறு சிறு செயல்களின் ஊடாக தனது வாழ்வை இயேசுவுடன் பயணித்தாள். இன்றைய இறை வார்த்தைகளும் அன்பை பற்றியும் குழந்தையின் மனநிலையை பற்றியும் பேசுகின்றன. விண்ணரசு சிறு பிள்ளைகளைப் போல் தம்மை தாழ்த்துகின்றவர்களுக்கே உரியது எனவும் அவர்களே விண்ணரசில் மிக பெரியவர் எனவும் சுட்டி காட்டுகின்றது. புனித திரேசாள் வேத போதக நாடுகளின் பாதுகாவலியாகவும் உலகளாவிய ரீதியில் புகழ்பெற்ற புனிதையாகவும் விளங்குவதற்கான காரணம் அவள் தன்னை தாழ்த்தி சிறிய சிறிய நல்ல காரியங்களை செய்தமையே ஆகும். குருக்களுக்காகவும் பாவிகளுக்காகவும் இறைவனை மறந்தவர்களுக்காக எதிரிகளுக்காக செபித்தாள். தனது குடும்ப வாழ்வில் பிறரை அன்பு செய்வதிலும் கீழ்ப்படிதலிலும் தாட்சியிலும் மன்னிப்பதிலும் குழந்தையின் மனநிலையுடன் இயேசுவை பின்பற்றி வாழ்ந்தாள். எனவே நாம் உலக மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காது ஆன்மீக விளைவியங்களை எமது வாழ்வில் முன்னெடுக்க முயல்வோம். எமது குடும்பங்களுக்காகவும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற பங்கு மக்களுக்காகவும் அவர்களது தொழில் முயற்சிகள் சிறப்பாக அமைய வேண்டுவோம். எல்லா சுமைகளும் எனக்கு சுவையாகவே இருக்கின்றன என திரேசாள் கூறுவதற்கு ஏற்ப வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்குகின்ற அனைத்து சுமைகளும் எம்மை விட்டு நீங்கவும் அவ்வாறான சுமைகளை நாம் நல்ல மனத்துடன் ஏற்று வாழவும் வரங்களை கேட்டு தொடரும் பெரிதனில் பக்தியுடன் நினைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, இறைவன் புனித திரேசாளை பாதுகாவலியாக தந்து கடந்த 50 ஆண்டுகளாக எங்களுக்கு பொழிந்து வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த திருப்பலி வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புனிதையினுடைய அற்புதமான வழிநடத்தலும் பரிந்துரையும் தொடர்ந்தும் எங்கள் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கவும் நாங்கள் அனைவரும் ஆண்டவருக்கு உகந்த மக்களாக இறைவனுடைய அருளை பெற தகுதியுள்ளவர்களாக வாழும் பொருட்டு புனித திரேசாள் எங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேச வேண்டும் என்றும் மன்றாடி இந்த பலியை நாங்கள் பக்தியோடு ஒப்பு கொடுப்போமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே இவரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான விடுதலையாவையும் வானதூதரும் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளையும் உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீர். புனித தெரேசாவின் சிறுவழியை பின்பற்றும் நாங்களும் அவருடைய பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற
எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியாலும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வெற்றிடத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 4 தொடக்கம் 13 முடிய. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதைச் செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கின்றோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகின்றேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாயுள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போலாகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறுபிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலில் உங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய அழகான ஆன்மீக வரலாற்றின் 50வது ஆண்டு நிறைவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த ஆலய மக்களுக்கும் அதை கொண்டாட வந்திருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசீரையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்று மழை வந்தாலும் இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறது. நான் வருகின்ற பொழுது ஒரு அருட் சகோதரி எனக்கு சொன்னார், the showers of blessings என்று சொன்னார். அதுதான் உண்மை. அன்பார்ந்த சகோதரங்களே, இப்பொழுது ரோமாபுரியிலே வத்திக்கானிலே உலக ஆயர் மன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களில் சிலர் அதை பற்றி அறிந்திருப்பீர்கள். உலகத்திலே இருக்கின்ற எல்லா நாடுகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கான ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அங்கே ஒன்று கூடி எங்களுடைய திருத்தந்தையினுடைய தலைமையிலே இந்த உலக ஆயர் மன்றத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 4ஆம் திகதி அது ஆரம்பித்தது. இந்த மாதம் 27ஆம் திகதி வரை அது அங்கே நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய கருப்பொருள் என்னவென்பதையும் நாங்கள் சிலர் அறிந்திருக்கின்றோம். கூட்டொருங்கியக்க திரு அவையாக நாங்கள் மாற வேண்டும் என்பது இந்த மாநாட்டினுடைய கருப்பொருள். கடந்த 3 ஆண்டுகளாக உலக திரு அவை முழுவதும் இதற்காக ஆயத்தம் செய்து இப்பொழுது அந்த மாநாட்டினுடைய இறுதி அமர்வு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டொருங்கியக்க திரு அவை என்றால் என்ன? இந்த சொல்லு ஒரு புதிய சொல்லு. அது இன்னும் பலருக்கு விளங்கவில்லை. ஏனென்றால் அது எங்களுடைய தமிழ் அகராதியிலே இல்லாத ஒரு சொல்லு. ஆங்கிலத்திலே சினடாலிட்டி என்று சொல்லுவார்கள். அது கூட பலருக்கு விளங்க முடியாத ஒரு சொல்லாக இருக்கிறபடியால் இந்த கூட்டொருங்கியக்க திரு அவை என்றால் என்ன என்பதை உள்வாங்கிக் கொள்ளுவது பலருக்கு கடினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி அண்மையிலே ஒரு பத்திரிகை நிருபர் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸை பார்த்து கேட்டார், இந்த சினடாலிட்டி என்றால் என்ன, இந்த கூட்டொருங்கியக்க திரு அவை என்றால் என்ன, புரியவில்லையே என்று கேட்டார். அப்பொழுது திருத்தந்தை அவரை பார்த்து அவருக்கு சில விளக்கங்களை கொடுத்துவிட்டு இறுதியாக சொன்னார்,
நான் உமக்கு சுருக்கமாக சொல்லுவதென்றால், to clean the dirts of the church and make it holy. திரு அவையினுடைய அழுக்குகளை ஊத்தைகளை சுத்தம் செய்து ஒரு தூய்மையான திரு அவையை உருவாக்குவதுதான் இதனுடைய கருத்து என்று சொன்னார். இன்னும் ஒரு வகையிலே சொல்லப்போனால், திரு அவை தன்னுடைய உண்மையான இயல்புக்கு திரும்புவதற்கான ஒரு அழைப்பு என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதரங்களே, இதைத்தான் எங்களுடைய திருத்தந்தை விரும்புகின்றார். எங்களுடைய திரு அவையினுடைய போக்கு கடந்த சில தசாப்தங்களாக ஒரு பிழையான ஒரு திசையிலே, ஒரு தவறான ஒரு பாதையிலே சென்று கொண்டிருப்பதை அவர் மிகவும் தெளிவாக அவதானித்தார். திரு அவை தன்னுடைய இயல்பிலே இருந்து விடுபட்டு தனக்கு சொந்தமில்லாத பொருத்தமில்லாத பல இயல்புகளை தனக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு பயணம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனால் திரு அவை பல்வேறு வகைகளிலே கரைபடுகின்ற ஒரு திரு அவையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இதனை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். மீண்டும் அந்த திரு அவையை அந்த சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதனுடைய இயல்புக்கு அதனை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். இதுதான் இந்த கூட்டொருங்கியக்க திரு அவை என்பதனுடைய அர்த்தமாகவும் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையிலே 3 அம்சங்கள் இருக்கின்றன என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒன்றிப்பு, பங்கேற்பு, பணிவாழ்வு. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் எங்களுடைய பாதுகாவலியாகிய புனித சின்ன திரேசம்மாள் அல்லது குழந்தை இயேசுவின் திரேசம்மாளுக்கு விழா எடுக்கின்ற பொழுது அவள் ஏன் புனிதையானாள் என்றால், அவளுடைய வாழ்க்கையிலே அவள் என்னென்ன செய்தாள் என்றெல்லாம் நாங்கள் நிறைய விடயங்களை சொன்னாலும், அவள் ஏன் புனிதையானாள் என்ற கேள்விக்குரிய மிகவும் சுருக்கமான பதில், அவள் அந்த கூட்டொருங்கியக்க திரு அவை வாழ்வை வாழ்ந்தாள். எளிமை, தாழ்மை, தூய்மை, இதுதான் அந்த திரு அவையினுடைய இயல்பு. இப்படியான இந்த திரு அவையின் இயல்பை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே 24 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த எளிமையை, இந்த தாழ்ச்சியை, இந்த தூய்மையை கடைபிடித்தபடியால் அவள் இன்று புனிதையாக இருக்கின்றாள். அவள் மட்டுமல்ல, புனிதர்களாக இருக்கிற எல்லாருமே இந்த பண்புகளை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர்கள்தான் என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரங்களே, புனித சின்ன திரேசாளுடைய குடும்பத்திலே எல்லாமாக 4 பேர் புனிதர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய பெற்றார் புனிதர்கள். தந்தையார் புனித லூயிஸ் மார்ட்டின், தாயார் புனித செலின் மார்ட்டின், அவருடைய மூத்த சகோதரி முத்திப்பேறு பெற்ற புனித லியோனி, இவர்களோடு கூட இளைய சகோதரி புனித சின்ன திரேசம்மாள். இந்த 4 பேர் ஒரு குடும்பத்திலே புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அவருடைய குடும்பம் இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையாக மலர்ந்தது, வாழ்ந்தது என்பதுதான் அதனுடைய கருத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 நாட்களுக்கு முன்னர் நாங்கள் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருநாளை கொண்டாடினோம். எங்களுடைய திருத்தந்தையினுடைய பெயர் புனித பிரான்சிஸ். அவர் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவரிடம் போய் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன பெயரை சூட்ட விரும்புகின்றீர்கள் என்று. அவருக்கு முன்னதாக இருந்த திருத்தந்தையர்கள் 1ஆம் ஜோவான் பவுல், 2ஆம் ஜோவான் பவுல். ஆகவே எல்லாரும் எதிர்பார்த்தார்கள், இவர் 3ஆம் ஜோவான் பவுல் என்ற பெயரை தெரிவு செய்வார் என்று எதிர்பார்த்து அவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார்,
நான் பிரான்சிஸ் என்ற பெயரை தெரிவு செய்ய விரும்புகின்றேன் என்று. அப்பொழுது அவரை பார்த்து கேட்டார்கள், எத்தனையோ பிரான்சிஸ் இருக்கிறார்கள். பிரான்சிஸ் சவேரியார் இருக்கிறார், புனித பிரான்சிஸ் சல்லேசியார் இருக்கிறார், புனித பிரான்சிஸ் அஸ்ஸீசியார் இருக்கிறார். இதில் எந்த பிரான்சிஸ் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், புனித பிரான்சிஸ் அஸ்ஸீசியார், அவருடைய பெயரைத்தான் நான் தெரிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் அவரைப் போல எளிமையாக, தாழ்மையாக, தூய்மையாக என்னுடைய திருத்தந்தை பணியை ஆற்ற விரும்புகின்றேன் என்று அந்த பெயரை அவர் தெரிவு செய்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்ட பொழுது சில சம்பவங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவரை கொண்டு போய் வத்திக்கானிலே இருக்கின்ற ஒரு சிறிய அறையிலே, மாத்தா மண்டபம் என்று சொல்லப்படுகிற அறையிலே அவரை இருத்தினார்கள். ஒரு மாத காலத்துக்கு பின்னர் தான் அவருடைய திருநிலைப்படுத்தல், திருத்தந்தையாக திருநிலைப்படுத்தல் நிகழ்வு நடக்க இருந்தது. அந்த சிறிய அறையிலே அவர் இருந்தார். அந்த ஒரு மாதத்துக்கு பின்னர் அவருடைய திருநிலைப்படுத்தல் நடந்து முடிந்த பிற்பாடு எல்லாரும் வந்து அவருடைய அந்த சிறிய அறையிலே இருந்த அவருடைய அந்த பொருட்களை, சொந்தமானவற்றை எடுத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து கேட்டார், எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மாளிகைக்கு கொண்டு போகிறோம். இந்த வத்திக்கானிலே திருத்தந்தைக்கென்ற ஒரு மாளிகை இருக்கிறது, இனி நீங்கள் அங்கேதான் தங்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பொழுது அவர் சொன்னது என்ன, என்னுடைய பொருட்களை எல்லாம் இங்கே வையுங்கள், நான் இந்த அறையிலே தான் இருந்து பணி செய்ய விரும்புகிறேன் என்று 2013ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அவர் அந்த வத்திக்கான் மாளிகையில் அல்ல, அதில் இருக்கின்ற ஒரு சிறிய மாற்றாள் அறை என்று அழைக்கப்படுகிற அறையிலே தான் அவர் இருந்து பணி செய்கிறார். அண்மையிலே அவர் உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து, இறுதியாக அவர் பயணம் செய்த நாடுகள் உங்களுக்கு தெரியும், ஈஸ்ட் திமோர், இந்தோனேஷியா, பப்புவா நியூகினி. இவையெல்லாம் என்ன நாடுகள்? அங்கே கத்தோலிக்க மக்கள் அதிகம் இல்லை, ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் வாழுகின்ற இந்த நாடுகளுக்கு நான் போக வேண்டும். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் விண்ணரசு உங்களது என்ற அந்த இயேசுவினுடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அடம்பிடித்து அவர் இந்த நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து தன்னுடைய அந்த எளிமையான, தாழ்மையான, தூய்மையான பணியை இன்று வரை அவர் தொடர்ந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல், நான் மட்டுமல்ல, முழு திரு அவையும் இந்த திரு அவையின் இயல்புகளை பற்றி கொள்ள வேண்டும். பல வேளைகளில் திரு அவையிலே இந்த எளிமை இப்பொழுது இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தாழ்மையை பலர் தொலைத்து விட்டார்கள். அகங்காரங்களும் சுய கௌரவங்களும் திரு அவையிலே தலை தோங்கிக் கொண்டிருக்கின்றன. எளிமையை இழந்து பகட்டுக்களும் ஆடம்பரங்களும் இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கின்றன. தூய்மையில்லாத பல பாவ கரைகளை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு திரு அவையாக இந்த திரு அவை அன்றாடம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இதனை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய திருத்தந்தை இந்த மாநாட்டை இன்று கூட்டி உலக திரு அவை முழுவதையும் அந்த திரு அவையினுடைய ஆரம்ப இயல்பு நிலைக்கு, சாதாரண வாழ்க்கை நிலைக்கு திரும்புவதற்கான அழைப்பை விடுக்கின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, புனித சின்ன தெரேசாளுடைய முழு பெயர் மரிய தெரேசா. அவளுடைய பெற்றாருக்கு 5 பெண் பிள்ளைகள். அந்த 5 பெண் பிள்ளைகளுக்கும் அவர்கள் பெயரிட்டார்கள். முதலாவது பெயராக மரியா என்ற பெயரை கொடுத்தார்கள். மரிய தெரேசா, மரிய லியோனி என்றெல்லாம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால், பரிசுத்த கன்னிமரியால் தான் இந்த திரு அவையின் கூட்டொருங்கு இயக்க திரு அவை என்றால் என்ன என்பதை முதல் முறையாக வாழ்ந்து காட்டியவள்.
இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையின் முதலாவது அங்கத்தவர் மரியன்னையை நாங்கள் கிறிஸ்துவனுடைய முதலாவது சீடத்தி என்று அதனால் தான் அழைக்கின்றோம். எளிமையோடு தாழ்மையோடு தூய்மையோடு எவ்வாறு வாழுவது என்பதை எங்கள் எல்லாருக்கும் முதல் முறையாக கற்றுத்தந்த அந்த பரிசுத்த கன்னிமரியாளுடைய பெயரை தாங்கியவளாகத்தான் எங்களுடைய புனித தெரேசம்மாள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாள். அவள் ஒரு 4 சுவர்களுக்குள்ளே ஒரு மடத்திலே இருந்தாலும் இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையின் அத்தனை அம்சங்களையும் அவள் தன்னுடைய வாழ்விலே நிறைவாக வாழ்ந்து முடித்தாள். முதலாவது அம்சம் ஒன்றிப்பு என்று சொன்னோம். அவள் அந்த 4 சுவர்களுக்குள்ளே இருந்து கொண்டு ஆன்மீக ரீதியிலே உலகளாவிய திரு அவை முழுவதோடும் உலகளாவிய மக்கள் எல்லாரோடும் அவள் ஒன்றித்திருந்தால் எல்லாரையும் அந்த 4 சுவருக்குள்ளே உள்வாங்கி ஒரு குடும்பமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாள் என்பது அவளுடைய இந்த எளிமையான வாழ்வின் ஒரு விளைவாக இருக்கிறது. இயேசுவினுடைய பாடுகளிலே முழுமையாக பங்கேற்றாள். இயேசுவினுடைய பணி வாழ்வை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே பங்கேற்று இயேசு என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதை அந்த 4 சுவர்களுக்குள்ளே இருந்து வெறும் 24 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்து அந்த இயேசு செய்த அந்த அற்புதமான அந்த பணியை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவாக செய்து முடித்தாள். அதனால் அவளுடைய வாழ்வு அந்த கூட்டொருங்கியக்க திரு அவை வாழ்வாக அமைந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூன்றாவது அம்சம் அந்த பணி வாழ்வு, மிஷன் என்று சொல்லுகின்றோம். புனித தெரேசாள் சொல்லுவாள், அவள் எழுதிய அந்த தன்னுடைய சுயசரிதையிலே ஒரு ஆன்மாவின் கதை என்ற ஒரு அழகான சுயசரிதையை புனித சின்ன தெரேசம்மாள் எழுதியிருக்கின்றாள். அந்த புத்தகத்தை நீங்கள் எங்காவது தேடி எடுத்து வாசியுங்கள். என் ஆன்மாவின் கதை என்று ஒரு ஆன்மாவின் கதை என்று எழுதிய அந்த தன்னுடைய சுயசரிதையிலே அவள் சொல்லுவாள், என்னுடைய பணி என்னவென்றால் அன்பாக இருப்பது. அன்பு செய்வது என்று சொல்லவில்லை, அன்பு செய்யப்படுவது என்று சொல்லவில்லை. நான் அன்பாக இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி லவ் என்று அவள் அந்த தன்னுடைய சுயசரிதையிலே மிக அழகாக சொல்லுகிறாள். அவளுடைய பணி வாழ்வு இந்த அன்பை மையப்படுத்தியதாக இருந்தது என்று வாசிக்கப்பட்ட 2வது வாசகத்திலே அந்த அன்பின் அத்தனை பரிணாமங்களையும் நாங்கள் அழகாக கேட்டோம். அன்பார்ந்த சகோதரங்களே, இத்தகைய ஒரு வாழ்வை எளிமையான தாழ்மையான தூய்மையான எல்லோரோடும் ஒன்றித்திருக்கின்ற கிறிஸ்துவனுடைய பணியிலே முழுமையாக பங்கேற்ற அன்பை தன்னுடைய பணியாக கொண்ட ஒரு புனிதையை கடந்த 50 ஆண்டுகளாக எங்களுடைய பாதுகாவலியாக நாங்கள் கொண்டிருக்க இறைவன் எங்களுக்கு தந்த அழைப்புக்காகத்தான் இன்று நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையிலே நாங்களும் பங்காளிகளாவதற்கு எங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றன என்பதை புனித தெரேசாளுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த திரு அவையினுடைய இயல்பிலே இருந்து நாங்கள் விலகி போகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் தெளிவாக கண்டு கொள்ள வேண்டும். இந்த திரு அவையை ஒரு சாதாரண திரு அவையாக இயேசு ஏற்படுத்திய திரு அவையாக வைத்திருக்காமல் ஒரு அசாதாரண திரு அவையாக, அதனுடைய இயல்புக்கு மாறுபட்ட ஒரு திரு அவையாக இதனை நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோமா? அதற்கு என்னுடைய வாழ்வும் ஒரு பங்களிப்பாக இருக்கிறதா என்ற கேள்வியை அன்பார்ந்த சகோதரங்களே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே கேட்டு பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த கூட்டொருங்கியக்க திரு அவை பண்புகள் வெறுமனே திரு அவைக்கு மட்டும் சொந்தமானவை அல்ல, இது உலகம் முழுவதற்கும் சொந்தமானது. ஒவ்வொரு நாடும் இந்த பண்புகளை தனதாக்கி கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு நாட்டினுடைய தலைமைத்துவங்களும் இந்த பண்புகளை தமது பண்புகளாக கொண்டு மக்களை ஆள வேண்டும். எளிமையான தலைவர்கள் எங்களுக்கு வேண்டும். தாழ்ச்சியுள்ள வழிநடத்துபவர்கள் எங்களுக்கு வேண்டும். தூய்மையானவர்கள், கரை இல்லாதவர்கள் எங்களுடைய தலைவர்களாக எங்களுக்கு வேண்டும். ஒரு நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களும் சமத்துவமானவர்கள், சம உரிமை கொண்டவர்கள், எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள். இதிலே ஏற்ற தாழ்வுகள் இல்லை, எப்படியான பிரிவினைகளுக்கும் இடமில்லை என்ற அந்த உறுதியான உண்மையான வாஞ்சையுள்ள ஆசையுள்ள தலைவர்கள்தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவசியமானவர்களாக இருக்கின்றார்கள். இந்த திரு அவையைப் போல இந்த நாட்டு தலைமைகளும் வழிதவறி போய்விட்டன, கரைபடிந்து விட்டன. எளிமையை விட்டுவிட்டு ஆடம்பரங்களுக்கும் பகட்டுக்களுக்கும் இடங்கொடுத்து மக்களை குட்டி சுவராக்கி விட்டன. தாழ்ச்சி இல்லாமல் கௌரவங்களுக்கும் அகங்காரங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்து விட்டன. தூய்மை இல்லாத, எப்பொழுதுமே பாவத்தையே நாடுகின்ற தலைமைத்துவங்களாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் எங்களுடைய திரு அவைக்காக மட்டுமல்ல, எங்களுடைய நாடுகளுக்காக, நாட்டு தலைமைத்துவங்களுக்காக இறைவனை பார்த்து மன்றாட வேண்டும். இந்த திரு அவை எவ்வாறு தன்னுடைய அந்த இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டுமோ, அதே போல இந்த நாடுகளின் தலைமைத்துவங்களும் அவற்றுக்கே உரித்தான அந்த இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். எளிமையான, தாழ்மையான, தூய்மையான, வெளிப்படையான, நேர்மையான, நீதியுள்ள தலைமைத்துவங்களை எல்லா நாடுகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த நாட்களிலே விசேடமாக இறைவனை பார்த்து மன்றாட வேண்டும் அன்பார்ந்த சகோதரங்களே. ஆகவே இந்த வேளையிலே சிறப்பாக இப்பொழுது ரோமாபுரியிலே எங்கள் சார்பாக கூடியிருக்கின்ற இந்த கூட்டொருங்கியக்க மாமன்றத்துக்காக மன்றாடுவோம். எமது நாட்டிலே இருந்து எங்களுடைய காலி மறைமாவட்ட ஆயர் பேரருட் திரு ரேமன் விக்ரமசிங்க ஆண்டகை அதிலே பங்கு பெறுகின்றார். அருட்தந்த விமல் திருமான என்ற குருவானவரும் அங்கே பங்கு பெறுகின்றார். எங்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் அங்கே இருக்கிற பொழுது நாம் எல்லாரும் அங்கே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றோம். எங்களுடைய செபங்கள், எங்களுடைய ஒத்துழைப்பு இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு வழிகோல வேண்டும். இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய அழகான எளிமையை, தாழ்மையை, தூய்மையை தன்னுடைய அணிகலங்களாக கொண்டு வாழ்ந்த புனிதைக்கு விழா எடுக்கிற பொழுது எங்களுக்காக இந்த கருத்துக்காக மன்றாடக்கூடிய வல்லமையுள்ள புனிதை அவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய திரு அவையையும் எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய புனிதையினுடைய பரிந்துரைக்கு ஒப்பு கொடுப்போம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற இறைவன் விரும்பிய திரு அவையும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற மக்கள் எல்லாருக்கும் சுபீட்சம் கொடுக்கின்ற தலைமைத்துவங்களும் எங்கள் மத்தியிலே உருவாக இறைவனுடைய அருளை மன்றாடுவோமாக. ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். Amen.
அன்றாடம் நம் அனைவரையும் அன்போடு பராமரித்து எங்கள் மீது அருள் கூர்ந்து எங்களை வழிநடத்துகின்ற எம் இறைவனிடம் உமது வாழ்வின் தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்துரைத்து செவிப்போம். அன்பான வானகத்தந்தையே இறைவா, எமது கத்தோலிக்க திரு அவையை நிறைவாக ஆசீர்வதித்திரளும். இதில் பணிபுரியும் அனைவரும் உமது சாட்சிகளாக திகழவும், சிறிய வழிகள் மூலமாக இறைவனை அடையும் வழிகளை மக்களுக்கு எடுத்து கூறி இறையரசை பரப்பும் பணியில் ஆர்வமுடன் செயலாற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நாளில் எமது பாதுகாவலியின் திருவிழாவை நினைவு கூர்ந்து மகிழ்ந்திருக்கும் நாங்கள் அவளது வாழ்வில் அவள் வாழ்ந்து காட்டிய இறை பண்புகளான பிறரன்பு, தாழ்ச்சி, செபவாழ்வு, இறைபக்தி, இறை பயம், இரக்கம், கீழ்ப்படிவு, மன்னிப்பு போன்றவற்றை எமது வாழ்வில் கடைபிடித்து அவளது பாதுகாப்பில் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, எமது ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு 50வது ஜூபிலி ஆண்டு நிறைவில் மகிழ்ந்திருக்கும் நாம் ஆலய கட்டுமான பணிகளில் ஈடுபட்டவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக வேண்டுகின்றோம். குறிப்பாக முன்னாள் மன்னாராயர் அமரர் ராயப்பு ஜோசப் ஆண்டகைக்காகவும் வேண்டுகின்றோம். அவரது நிறைவான பணிக்காக நன்றி கூறுகிறோம். இப்பணியில் ஈடுபட்ட ஏனைய அருட்பணியாளர்கள், பொது நிலையினரின் பணிக்காகவும் நன்றி கூறி தொடர்ந்தும் எம் பங்கு மக்கள் விசுவாச வாழ்வில் உரம்பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உண்மை உறவின் ஊற்றே இறைவா, எமது பங்கினைச் சேர்ந்த மக்கள் இன்று உலகின் பல பாகங்களிலும் புலம்பெயர்ந்து வாழுகின்றனர். இவர்கள் பங்கின் வளர்ச்சிக்காக ஆற்றி வரும் அளப்பரிய நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். அவர்கள் தமது விசுவாச வாழ்வில் வளம் பெற்று வாழவும், அவர்களது குடும்பங்கள் இறை அன்பில் நிலை பெற்று வாழவும், அவர்களது தொழில்துறைகள் சிறப்புறவும், பிள்ளைகள் இறை பக்தியில், ஆன்மீகத்தில், கல்வியில் ஆளப்படவும், உமது பிள்ளைகளுக்குரிய பண்புகளை கொண்டவர்களாக தமது வாழ்வு பயணத்தை தொடரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் சொந்த கருத்துக்களுக்காக வேண்டுவோம். குறிப்பாக நமது குடும்பங்களுக்காக, ஒன்றுபட்ட குடும்பங்களாக, மகிழ்ச்சியான குடும்பங்களாக, மன திருப்தி கொண்ட குடும்பங்களாக வாழ வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பே விரிவான இறைவா, நம்பிக்கையோடு உம்மிடம் நாங்கள் சமர்ப்பிக்கும் நமது தாழ்மையான வேண்டுதலுக்கு தயவுடன் செவிசாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே
மாற்றிடுவார். பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரேசாவில் வழங்கிய உம்முடைய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேறு பயன்கள் உமக்குகந்தவையாக இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியங்களும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உம்முடைய வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகிறீர்.
புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களூடாக வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரையும் அது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும்
வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளும் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எமது பாதுகாவலரே புனித குழந்தை இயேசுவின் சின்ன திரேசம்மாள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை எங்களை மோடப்புறவாக்கும் இந்த திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உலகிலே பயணம் செய்வது திரு அவையை சிறப்பாக மடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், கிளாரியஸ் ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருநிலை நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீ விரும்பியபடி முதிர்மைக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறக்குமுடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தவறுதலுள்ள நான் தவறியற்றவன். ஆனால்
விருந்து என்னில் வா, எண்ணகம் பாட இறங்கி வா. மண்ணக மீட்பின் மாண்டேவா, மாபரனே மீட்கவா. அகிலமாடும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. எழுந்து வாராயோ, எம்மில் வாராயோ, எழுந்து வாராயோ, எம்மில் வாராயோ. உன்னக விருந்து என்னில்
நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, புனித குழந்தை இயேசுவின் தெரேசால் தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உம்முடைய இரக்கத்தை பெற்றிடும் ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுக்கு சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித தெரேசாளின் பெருந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தமது மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நெடும் துயர்ந்த விருட்சங்கள் கருகின்ற தன்னிழலில் மடுவாமும் மருதமர குளம் தழுவி வீசுகின்ற விடுதங்கள் தாலாட்டில் வீற்றிருக்கும் பேசாளே, படுதுன்பம் நீக்கியுந்தன் பக்தர்களை கொள்ளச் செய்வாயே.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.